சக்கர் கோபால்ல வந்து ஐடிஐ இது இருக்கு. அதுல நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் இதுல 8th பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து வயர்மேன் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு. அண்ட் 10th பாஸ் பண்ணவங்களுக்கு எலக்ட்ரீஷியன் அண்ட் ஃபிட்டர் 2 கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதே தவிர ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் இதுல வந்து நம்ம ஏசி ரெப்ரசன்டேஷன் மெக்கானிக் கோர்ஸ் அது நடந்துட்டு இருக்கு. அந்த ஏசி ரெப்ரசன்டேஷன் மெக்கானிக் கோர்ஸும் ஃபிட்டர், பியூட்டிஷியன், கார்பெண்டர் அண்ட் டைலரிங் கோர்சஸ் வந்து ப்ளூ ஸ்டார் லிமிடெட் அவங்களால வந்து ஆரம்பிச்சு அவங்களால வந்து சப்போர்ட் பண்ணி நடத்திக்கிட்டே இருக்கோம். இது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்றவங்க எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து உடனே கேம்பஸ் இன்டர்வியூல எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாய்க்கா நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சென்னைனாவே பரபரப்பு தான் சொல்லுவாங்க. அது முக்கியமா பாத்தீங்கன்னா டி நகர் எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பா ஒரு வேகமா தான் பார்த்திருப்போம். ஆனா இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமைதியான இடம். அந்த அமைதியான இடத்துல தான் பல சாதனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தக்கர் பாபா வித்யாலயா. நம்மளோட காந்தி அடிகளால தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம், அவரால் அடிக்கல் நாட்டப்பட்ட நிறுவனம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பல சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு ஸ்கில் டெவலப்பிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. தக்கர் பாபா இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இங்க ட்ரைனிங் கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தக்கர் பாபா வித்யாலயோட செக்ரட்டரி திரு மார்த்து சார் தான் நம்ம கேட்டு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வந்து எனக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் உங்களை பத்தி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது. ஏன்னா எப்பவுமே பிஸியா இருக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அதுக்காக மூணாய்க்கன் சார்பா மிகப்பெரிய வணக்கம் சார். உங்களுக்கு எல்லாருக்குமே நேயர்களுக்கும் வணக்கம் சார். இப்போ தக்கர் பாபா இன்ஸ்டிடியூட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தக்கர் பாபா வித்யாலயா என்றது வந்து 1946ஆம் ஆண்டு காந்தியடிகளால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கியிருந்தது. அதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, ஹரிஜன் மக்களை கொண்டு வரணும். இப்போ வந்து தனி கூப்பிடு என்ற ஹரிஜன் மக்களுக்காக தொடங்கப்பட்டது. அதுல வந்து தீண்டாமை போக்குறதுக்கு 2 விஷயங்கள் வந்து காந்தியடிகள் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல ஒண்ணு வந்து படிப்பு சொல்லிக் கொடுத்தாக்கா அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். பொருளாதாரத்துல உயர்த்தினாக்கா அவங்களுடைய இந்த தீண்டாமை வந்து ஒரு அளவுக்கு வந்து போக்க முடியும் என்ற நம்பிக்கையில காந்தியடிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில வந்து ஹரிஜன் சேவக் சங் என்ற நேம்ல வந்து தொடர்ந்து இந்த பணிகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்திய தக்கர் பாபா வித்யாலயால நான் சொன்னது மாதிரி வந்து 1946ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி அவரால் வந்து பெயர் வைக்கப்பட்டது. தக்கர் பாபா என்ற பெயர் வந்து காந்தியடிகளால வைக்கப்பட்டது. அப்போ வந்து நிறைய நன்கொடை கொடுத்து அவங்களுடைய பேரெல்லாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக கேட்டு இருந்தாங்க. ஆனா காந்தியடிகள் வந்து நன்கொடை வாங்கிட்டு அவங்க பேர் வைக்கிறதுக்கு விரும்பல. அவர் வந்து நீங்க நன்கொடை கொடுத்தா கொடுங்க, எல்லாரும் போனாலும் பரவாயில்ல, இது வந்து தக்கர் பாபா அவருடைய பெயர்ல தான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து தக்கர் பாபான்றவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர். அவரு இன்ஜினியரா வந்து பாம்பே முனிசிபாலிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல வந்து நைட் சாயில் கேரி பண்றது, இதெல்லாம் வந்து ஸ்கேவெஞ்சிங் இதெல்லாம் ரொம்ப தீவிரமா இருந்தது. அன்டச்சபிலிட்டி ரொம்ப தீவிரமா இருந்தது. அவர் தன்னிச்சையா வந்து தொடர்ந்து சேவை பண்ணிட்டு இருந்தாரு. 1932ஆம் ஆண்டு வந்து ஹரிஜன் சேவக் சங்கம் ஆரம்பிச்சு அவரை வந்து தக்கர் பாபான்றவர் வந்து இதுக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரியா நியமித்தாரு. அதனுடைய அடிப்படையில தக்கர் பாபான்றவர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில வந்து இந்த மாதிரி வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸும் பள்ளிக்கூடங்களும் விடுதிகளும் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சொல்ல அந்த 2 முக்கிய நோக்கங்களுக்காக, சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றது, இன்னொன்னு வந்து பொருளாதாரத்துல இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அது தொடர்ந்து வந்து ஹரிஜன் இங்க தமிழ்நாடுல வந்து 1933ஆம் ஆண்டுல வந்து ஹரிஜன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் கூடம்பகத்துல ஆரம்பிச்சிருந்தாரு. அது வந்து அதுக்கப்புறமா 1946ல வந்து அவரு தக்கர் பாபா என்ற பெயர்ல ஆரம்பிச்சு அவர் அடிக்கல் நாட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய சென்னையில வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறதே பெரிய விஷயம். அது வந்து இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு வருது, அது பெரிய விஷயம். மெயினா தக்கர் பாபால என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்கு? தக்கர் பாபால வந்து ஐடிஐ இது இருக்கு. அதுல நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் இதுல 8th பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து வயர்மேன் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு. அண்ட் 10th பாஸ் பண்ணவங்களுக்கு எலக்ட்ரீஷியன் அண்ட் ஃபிட்டர் 2 கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதே தவிர ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் இதுல வந்து நம்ம ஏசி ரெப்ரசன்டேஷன் மெக்கானிக் கோர்ஸ் அது நடந்துட்டு இருக்கு. அந்த ஏசி ரெப்ரசன்டேஷன் மெக்கானிக் கோர்ஸும் ஃபிட்டர், பியூட்டிஷியன், கார்பெண்டர் அண்ட் டைலரிங் கோர்சஸ் வந்து ப்ளூ ஸ்டார் லிமிடெட் அவங்களால வந்து ஆரம்பிச்சு அவங்களால வந்து சப்போர்ட் பண்ணி நடத்திக்கிட்டே இருக்கோம். இப்போ
இது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்றவங்க எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து உடனே கேம்பஸ் இன்டர்வியூல எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பெரியவங்க எல்லாம் வந்து நாங்க பேப்பர்ல இதெல்லாம் வந்து பிரஸ் ரிலீஸ் பார்த்துட்டு சீனியர்ஸ் இதெல்லாம் கேக்குறாங்க, எங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இன்டகிரேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல், ஏசி மெக்கானிக், அப்புறம் எலக்ட்ரீஷியன் இதுல எல்லாத்தையுமே அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே ஸ்கில் டெவலப் பண்றது, ஏசி மெக்கானிக், கார்பென்ட்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிட்டர், இது எல்லாமே இருக்கு. ஆனா பசங்க வந்து இப்போ +2 முடிச்சுட்டு கூட நிறைய பேர் பெரிய டிகிரி முடிக்கணும்னு நினைச்சிட்டு டைம் தான் இதாகுதே தவிர அவங்களே அதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா? ஆமா, கட்டாயமா கண்டினியூ பண்ண முடியும். இப்ப நாங்க வந்து சில கோர்சஸ் இதுக்கு முன்னாடி இந்த எங்களுடைய செக்ரட்டரி என்ன பண்ணாருனாக்கா, அந்த கார்பென்ட்ரி, இந்த டைலரிங், இது அந்த படிக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அருமை தெரியாது, படிப்போடைய அருமையும் தெரியாது, அப்புறமா வந்து வாழ்க்கையினுடைய அருமையும் தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்களுடைய ஏஜும் போயிருக்கும், குவாலிபிகேஷன் இருக்காது. அதனால வந்து எங்களுடைய வித்யாலயா கோர்சஸ் தான் சில இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதான் நான் சொன்ன மாதிரி கார்பெண்டர், வெல்டர், டைலரிங், பியூட்டிஷியன் இதெல்லாம் வந்து யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா இப்ப கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க, மதியமா வந்து அவங்க வந்து கத்துக்கலாம். கல்லூரி முடிச்ச இடத்துல வந்து கத்துக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிற அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் இருக்கு, வேலைக்கு போறோம், நாங்க எப்படி இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் வந்து சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் கூட ட்ரைன் பண்றதுக்கு நாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டைலரிங் அண்ட் பியூட்டிஷியன் மொத்த இதுல அது டிமாண்ட் இருந்ததுன்னா நாங்க அதையும் தொடர்ந்து நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அது மட்டுமே இல்லாம இப்ப பாத்தீங்கன்னாக்கா டைலரிங் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா பிளவுஸ் இது பண்றது இருக்கு, ஆரி ஒர்க் இருக்கு. இப்ப நாங்க ஸ்பெசிஃபைடா இது மட்டும் தான் கத்துக்கணும்ன்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம். சார், இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் வந்து என்னன்னா டேட்டா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபீ ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா கைத்தொழிலுக்கு தான் இப்ப எல்லாருக்குமே வந்து காசு, வருஷம் கூட சும்மா தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வேலை கிடைக்காம. அது மாதிரி ஃபீ ஸ்ட்ரக்சரை பத்தி ஏதாவது? ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலா நாங்க 12,000 rupees வந்து பெர் இயர் சார்ஜ் பண்றோம். அதுல வந்து ஹார்ட்லி வி கெட் எனி ஃபீஸ். மத்தபடி எல்லாருக்குமே வந்து சப்போஸ் வந்து சிங்கிள் பேரண்டா இருந்தாலும், ஆர்ஃபனா இருந்தாலும், ஆதி திராவிடர் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா நாங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து இப்போ போர் அவங்களே டிக்ளேர் பண்ண வேண்டியதுதான். இப்போ சப்போஸ் வந்து நாங்க போர் எங்களால இது பண்ண முடியல, இல்ல யாராவது எங்க டோனர் இல்ல உங்க மாதிரி யாராவது ரெஃபர் பண்ணாங்க, இவங்க வந்து பாத்துட்டோம், இந்த பையன் ரொம்ப நல்லா இதா இருக்கா, அவங்க குடும்பத்தை வந்து பாதுகாப்பா இது பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாங்க வந்து தாசில்தார் ஆபீஸ்ல இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் கேட்கறது கிடையாது. அவங்கள வந்து செல்ஃப் டிக்ளரேஷன்ல இல்ல யாராவது டோனர் அவங்க மாதிரி ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வேவ் ஆஃப் பண்ணி அவங்களை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். சார், இப்போ வந்து இப்போ ஃபீஸும் கம்மி, ஒரு சிலர் ஃபீஸ் இல்லாம பண்றீங்க. பட் இது வந்து கேரியர் growth வந்து இப்ப இது மாதிரி இங்க வந்து ட்ரைனிங் ஆனவங்க இப்ப எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் இருக்கு, அதை பத்தி அதுல நிறைய பேர் மேற்கொண்டு படிச்சு டிப்ளமோ படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருக்காங்க, கார்பரேஷன்ல இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூலயே இப்போ படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுலயும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க என்ஷூர் எவ்ரிதிங் சேஃப்டி எல்லாருமே ரெஃபர் பண்றது கிடையாது. நாங்க ரெஃபர் பண்ணாலும் அவங்களுக்கு வில் பி கிவிங் देम an opportunity. அவங்களுடைய போனஃபைட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து கொண்டு போய் சொன்னீங்க. ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து ஐயோ நம்ம 10th ஃபெயில் ஆயிட்டோமோ, இல்ல வந்து அதை அடுத்து டிஸ்கண்டினியூ ஆயிட்டோமோன்னு நிறைய பேருக்கு ஒரு பயங்கள்லாம் இருக்கு. பட் அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு கேரியர் growth இருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம் சார். மெயினா வந்து சென்னையில இருக்கிறதுனால நியர்பை ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருவாங்க. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் உள்ளவங்க இல்ல இப்ப இன்பிட்வீன் வந்து இப்போ ஒரு ரிசல்ட் தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு ஒரு செப்டம்பர், அக்டோபர் அகாடமிக்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தா அவங்களுக்குலாம் எப்படி என்ன மாதிரி அட்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி அவங்க அகாமடேஷன் அதை பத்தின ஏதாவது ஐடியா இருக்கு? இல்ல இப்போ நீங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபேக்கல்டியவே அப் டு கும்மடி, பூண்டி, செங்கல்பட்டு இங்க எல்லாம் போயிட்டு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கேன்வாஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கிற தலைமை ஆசிரியர்களும் அவங்க எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த பசங்களுக்கு வந்து படிப்பு சரியா வராது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க இங்க ரெஃபர் பண்றாங்க. அவங்களுடைய குவாலிபிகேஷன் 8th பாஸ் பண்ணிருக்காங்க, இல்ல 10th பாஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு படிக்கணும் விரும்பினா கூட இல்ல தம்பி இந்த மாதிரி இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம்
இப்ப என்னன்னாக்கா கவர்மெண்ட்ல நிறைய இது கொடுத்துருக்காங்க. இப்ப 8th பாஸ் பண்ணி இங்க ஜாயின் பண்ணாங்கன்னாக்கா அவங்க 10th படிக்கலாம். அதுக்கப்புறமா விருப்பப்பட்டாங்க 11th பாஸ் ஐ மீன் 10th பாஸ் பண்ண வந்தவங்க 12th பாஸ் பண்ற மாதிரி இது கிரைடீரியா எல்லாம் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட்லயும் நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. இது முடிச்சுட்டு அகாடமிக்ல போகணும் அப்படின்னாக்கா அதிகம் போலாம். இல்ல லேட்டரல் என்ட்ரில டிப்ளமோவும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டரல் என்ட்ரில இன்ஜினியரிங்கும் படிக்கிறதுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகளும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அரசாங்கத்தினாலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாராவது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் தொடர்பு கொண்டா நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிமிடெட் இவங்களுக்கு மட்டும் நாங்க வந்து தங்கறதுக்கு இது அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஃப்ரீயா தங்கிடுவாங்க. ஒர்க்கிங் மென்ஸ் ஹாஸ்டல்ல வந்து ஃப்ரீயா ஐ மீன் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவிர இவங்க பசங்களுக்கு வேற யாராவது வந்து டோனர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வேணும்னாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நன்கொடையாளர்களும் வந்து முன்ன வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஓடிட்டே இருக்கு. ஒரு தொழிற்கல்வினா வந்து பாத்தீங்கன்னா பசங்களை தான் மெயினா, பசங்கன்னா அது மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எல்லாருமே வந்து நினைப்பு வரும். பட் கேர்ள்ஸுங்களுக்கும் வந்து அது மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஏன்னா அவங்க வந்து வீட்டு வேலையிலேயே இருந்திருப்பாங்க, இல்ல வேற ஒரு பர்சனஸ்க்காக கண்டினியூ பண்ணாம கேர்ள்ஸுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல கேர்ள்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து எங்க இதுல டைலரிங், பியூட்டிஷியன் அவங்களுக்கு நேரத்துக்கு அந்த மாதிரி எடுக்கிறாங்க இப்போ எங்களுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். அதே தவிர வந்து எங்க அப்ரோடு கோர்சஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்ன 3-4 எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வயர்மேன், ஏசி மெக்கானிக் இருக்கு. 10th ரிசல்ட்ஸ் பாஸ் பண்ண உடனே ஐ மீன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே இவங்க ஓபன் பண்ணுவாங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து ஆர்ஜேடி இதுல இருந்து இப்போ வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப எங்க கிட்ட வந்தாங்கன்னாக்கா எங்களுடைய கோர்ஸ் மட்டுமே இல்ல, இப்போ வேற இடத்துல ஐடி ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கேட்கற கோர்ஸுக்கு வந்து எங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணி ஆன்லைன்லயே அவங்களுடைய அப்ளிகேஷன் இது பண்ணுவாங்க. அவங்க தகுந்த அந்த ஆதார் கார்டு, மார்க் ஷீட்டு, இந்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் இதெல்லாம் என்னென்ன வேணுமோ இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னாக்கா இங்கேயே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி ஆன்லைன்லயே அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கவுன்சிலிங்ல அவங்க எங்க தேர்ந்தெடுப்பாங்களோ அங்க போய் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப பிளேஸ்மெண்ட் எதுவும் பொறுத்தனாக்கா எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரும். இந்த மாதிரி ஃபிட்டர் இருக்காங்களா, எலக்ட்ரீஷியன் இருக்காங்களா, வயர்மேன் இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லைங்களா, பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இது என்னன்னாக்கா எங்க பிளேஸ்மெண்ட் செல் இருக்குங்க. அவங்க இங்க இதுல படிச்சவங்க தவிர வேற யாராவது வேணும்னா கூட அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யாராவது இப்ப வந்து எங்க கிட்ட கேக்குறாங்க, எங்க கிட்ட ஆள் இல்லைன்னாக்கா நாங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். சார் இப்போ வந்து என்னன்னா இது எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது, ஒரு ஜாப் மேலா மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் படிச்சவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம அவங்க கூட வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த தேவை இருக்கவங்க யாராவது எங்க கிட்ட கேட்டாங்கன்னா அவங்கள ரெஃபர் பண்ணுவோம். எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிற இந்த காலத்துல படிப்பு வரலாலும் பரவாயில்லப்பா, கைத்தொழில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒரு எண்ணத்தோடனா என் பையன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அவனுக்கு பெரிய அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தான் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ வந்து எல்லாமே புரியுறீங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு இருக்கீங்க. பட் அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது கம்பேரிசன் ஏதாச்சும் காலேஜோட லெவல்? காலேஜோட லெவல் பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் நம்ம பாத்துட்டே இருக்கோம். வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து வேலை வாய்ப்பு உண்டு. பிளஸ் படிக்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா படிக்கவும் படிக்கலாம். இந்த கல்லூரிகளிலயும் படிக்கலாம், மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்லயும் படிக்கலாம், பாலிடெக்னிக்லயும் படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்போட அவங்க படிக்கலாம். வேலை வாய்ப்போட சேர்த்துட்டு படிக்கிறது என்னன்னா விருப்பப்பட்டா மேற்கொண்டையும் படிக்கலாம், சுயமா அவங்களுடைய சம்பாதிச்சதுலயே படிக்கலாம். வேற யாரு மேலேயும் டிபெண்ட் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் கவர்மெண்ட் அரசாங்கத்தினாலயும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதனால அந்த இதுல ஒன்னும் இதா இருக்காது. படிப்புன்றது வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு டிகிரிக்காக தான் படிக்கிற மாதிரி இருக்கே தவிர வேலை வாய்ப்புன்றது அந்த அளவுக்கு கிடையாது. டிகிரிஸ் எல்லாம் படிச்சாங்கன்னாக்கா படிச்சாங்கன்னா உடனே வேலை வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்போட அவங்க படிக்க விரும்பினாக்கா படிக்கலாம். ஓகே, அவங்களுக்கு இப்ப வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்ல, தொழில் கத்துக்கலாம், வேலைக்கு போகலாம். பிளஸ் அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு அவங்க எல்லாம் அப்படியே படிச்சிருக்காங்க, நானும் படிக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் படிக்கலாம். அந்த வேலை வாய்ப்பு அந்த ஒரு வசதியும் கவர்மெண்டால செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. சார் இப்போ வந்து அந்த நிகழ்ச்சிக்கான இந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு நிறைய பகுதி நேரலுக்கு என்ன சொல்ல வரீங்க? மெயினா இதை பத்தி எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது. அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு இருக்கின்ற இந்த தொழில் பயிற்சி பத்தி அவேர்னஸ் கிடையாது.
இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா மத்தவங்க படிச்சிருந்தாங்கன்னா இவங்கதான் படிக்கணும் அப்படின்னு எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா இவங்க முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து யாரால வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்க பசங்களும் படிக்கலாம், வேலை இந்த தொழில் பயிற்சி கத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு அவங்க பசங்களும் நல்லா படிக்கலாம். ஓகே, அந்த வேலை வாய்ப்பு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது வந்து இந்த நிறுவனங்களும் ஆர்பனேஜஸ் இதெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாம் உணர்ந்து இந்த மாதிரி இதுல சேர்த்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வேலை வாய்ப்பும் கிடைக்கும். பிளஸ் மேற்கொண்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்தா படிப்பும் படிக்கலாம், இல்ல இந்த மாதிரி தொழில் பயிற்சியிலேயே இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பு நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு. இந்த இதுல இருந்து ஐடிஐல இருந்து போனாக்கா இன்ஜினியரிங் முடிச்சா கூட அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இல்ல. ஓகே, ஓகே. இந்த இதுல படிச்சாங்கன்னாக்கா கட்டாயமா வேலை வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்கும். பிளஸ் அவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கணும்னாலும் படிக்கலாம், இந்த இல்ல கல்லூரிகள் இன்ஜினியரிங்ல படிக்கணும்னா படிக்கலாம், வேலை வாய்ப்பு கண்டினியூஸா இதுல கிடைக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நேர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்கர் பாபா வித்யாலயோட செக்ரட்டரி சார் மாருதி சார் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன சொல்ல விரும்பினாருன்னா, பசங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க சரியா படிப்பு வரல அப்படின்றத நினைச்சு பசங்க எதுவுமே சொல்லாதீங்க. அவங்களுக்கான வாழ்க்கை எப்படி மேம்படுத்தணும்னா கண்டிப்பா ஒரு கைத்தொழில் தான் முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் கல்வி. இதுல பாத்தீங்கன்னா ஏசி மெக்கானிக் ஆகட்டும், ஃபிட்டர் ஆகட்டும், கார்பெண்டர் ஒர்க் ஆகட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்பீட் தொழில் தான் இங்க மெயினா கத்து தராங்க. நேரில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, பசங்களுக்கு யாரெல்லாம் ஆர்வம் இருக்கோ, பேரண்ட்ஸ் பசங்களுக்கு என்ன வழி இல்லைன்னு தெரியுறவங்களுக்கு கண்டிப்பா டக்கர் பாபா வித்யாலயம் தயவு செய்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பசங்களும் நல்லா இருப்பாங்க, இங்க சேர்ற பசங்களும் நல்லா இருப்பாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு சந்திக்கிறேன். 3 ஐகான் சேனல் ஞாபகம். நன்றி, வணக்கம்.